பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். 9 பேர் மீதான நில மோசடி வழக்கில் ஓராண்டு ஆகியும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாததை கண்டித்து இந்து முன்னணி டிஜிபியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பார்வதீஸ்வரன் கோயில் நிலங்களை போலி பட்டாக்கள் மூலம் விற்பனை செய்ய முயன்றதாக துணை மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக ஓராண்டு கடந்தும் இதுவரை காவல்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்று இந்து முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து கூறியுள்ள காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி தலைவர் ராஜ்குமார், வழக்கு விசாரணை ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதாகவும், நிலத்தை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து அப்பாவிகளின் நிலை குறித்து காவல்துறை கவலைப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் இன்று நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் டிஜிபி சத்யசுந்தரத்திடம் இதுகுறித்து மனு அளித்த அவர், பார்வதீஸ்வரன் கோயில் மற்றும் தக்கலூர் சிவன் கோயில் நில மோசடி வழக்குகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தியுள்ளார். சத்யசுந்தரம் தலைமையில் நடந்த மக்கள் மன்றத்தில் நாங்கள் அதை சொன்னோம். அந்த சொத்தெல்லாம் எவரோ அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காவதாகவும், அந்த அட்டாச்மெண்ட் சொத்தை இமிடியேட்டாக நமக்கு பாதிக்கப்பட்ட நபர்கள், அதாவது ஒரு 500 பேர்ட்ட கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்காங்க குற்றவாளிகள். ஆனால் குற்றவாளிகள்கிட்டருந்து வசூல் பண்ண அந்த 4 சக்கர வாகனங்கள்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க. அது மாதிரி இந்த குற்றம் நடந்த அந்த மோசடியானது ஸ்லோவாக நடைபெறுவதாக நாங்கள் எண்ணி அந்த விரைந்து முடித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் பட்சத்தில் தான் அந்த கோயில் நிலத்தை திருடுறவங்க மேலே ஒரு பயம் வரும். மேலும் அந்த கோயில் நிலத்திலெல்லாம் ஒரு ஜீரோ வேல்யூஷன் போட்டால் தான் அது ஃபர்தராக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. அது மாதிரி தக்கலூர் கோயில் சம்மந்தமாக இடத்தெல்லாம் ஒப்படைக்கிறேன்னு சொன்னாங்க பாதிக்கப்பட்டவங்க. இது வரைக்கும் அதுவும் ஒப்படைக்கலை. அதெல்லாம் விரைந்து முடிக்கணும்னு சொல்லி அந்த டிஜி சார்ட்ட வேண்டி கேட்டுக்கொண்டோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பாமக வேட்பாளர் நேர்காணல் தைலாபுரத்தில் தொடங்கிய நிலையில் கூட்டணி குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்த பாமகவினருக்கான நேர்காணல் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் இன்று தொடங்கியது. ஜனவரி 9 முதல் 14 வரை பெறப்பட்ட 4109 விண்ணப்பங்களின் அடிப்படையில் அடுத்த 3 நாட்களுக்கு இந்த நேர்காணல் நடைபெறுகிறது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மற்றும் செயல் தலைவர் காந்திமதி ஆகியோர் முன்னிலையில் முதற்கட்டமாக 13 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் நேர்காணல் நடைபெற்றது. செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன, யாரிடம் கூட்டணி என்பதை விரைவில் அறிவிப்போம் என்றார். திமுக மீதான விமர்சனங்கள் குறித்த கேள்விக்கு அது ஒன்றுமில்லை என்று பதிலளித்த அவர், வெற்றி வாய்ப்பு குறித்து நம்பிக்கை அடிப்படையில்தான் உலகம் இயங்குகிறது என்று தன்னம்பிக்கையுடன் தெரிவித்தார். கூட்டணி பற்றி இன்னும் ஒன்றும் முடிவு பண்ணல, விரைவில் முடிவு பண்ணுவோம். கடந்த காலங்களை போல பாமக கடந்த காலங்களை பெற்றது போல அந்த இடங்களை பெற முடியுமா? அதுக்கான சூழல் பற்றி நினைக்கிறீங்களா? நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் உலகமே இயந்தது. அதனால கூட்டணி தொடர்பு யாராவது பேசிருக்காங்க உங்களோட நேரடியாக பேசினாங்க, பேசிட்டு இருக்கோம், பேசுவோம். 2026 எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பொறுப்பேற்றதும் தமிழகத்தில் மதுக்கடைகளை மூட முதல் கையெழுத்திடுவார் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை முனிச்சாலையில் அதிமுக சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மக்களிடம் வழங்கினார். பெண்களுக்கான ரூபாய் 2000 உதவித்தொகை, அம்மா இல்லம், இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட அதிமுகவின் முக்கிய வாக்குறுதிகளை அவர் விளக்கி பேசினார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் மின்கட்டண உயர்வு மற்றும் விலைவாசியால் மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். அதிமுக சொன்னதை செய்யும், சொல்லாததையும் செய்யும். குறிப்பாக 2026 அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்தில் ஒரு சொட்டு மது கூட இல்லாமல் செய்ய முதல்வராக எடப்பாடி பழனிசாமி முதல் கையெழுத்திடுவார் என்று உறுதியளித்தார். மேலும் திமுக ஆட்சியில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் எதுவும் உருவாக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். எங்க அண்ணன் மீண்டும் 2021 ஆட்சிக்கு வருவார். ஒரு சொட்டு மதுபானம் கூட இருக்காது. டாஸ்மாக் கடையை முதல் கையெழுத்திலே போட்டுருவார். இது அவங்க மட்டும் சொல்ல, இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது டாஸ்மாக் கடையை மூடணும்னு சொன்னார். 3 நாளா கடையில அதிகமாகத்தான் திறந்தார். அது மட்டுமல்ல, நாளாக்க டாஸ்மாக் கடை இருந்துச்சு. இப்ப விதவிதமான போதைகள் வந்துருச்சு. இன்னைக்கு கஞ்சாக்கள் விதவிதமாக வந்துருச்சு. கஞ்சா போதை இன்னைக்கு தமிழகம் கஞ்சா கடத்தல
தரமாக இருக்கு. போதை கடத்தது தரமாக இருக்கு. இங்க இருந்தா வெளிநாட்டுக்கெல்லாம் போதை பொருள் கடத்துறாங்க. இப்படியெல்லாம் இந்த ஆட்சியில் அநியாயம் இருக்கு. மருத்துவம் சார்ந்த பாரா மெடிக்கல் படிப்புகளுக்கும் நீட் தேர்வை கொண்டு வரும் மத்திய அரசின் முயற்சிக்கு தமிழக அரசு ஒருபோதும் இடம் அளிக்காது என்று அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவிடை மருதூரில் உலக சேமிப்பு தினத்தை முன்னிட்டு பெண் குழந்தைகளுக்கு செல்வமகள் சேமிப்பு கணக்கு பாஸ்புக் வழங்கும் நிகழ்வில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கலந்து கொண்டார். அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவ படிப்புக்கு நீட் தேர்வு வேண்டாம் என்று தமிழகம் போராடி வரும் நிலையில் தற்போது பாராமெடிக்கல் படிப்புகளுக்கும் நீட் தேர்வை கொண்டு வருவது கண்டிக்கத்தக்கது. இது ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கும் செயலாகும். தமிழக முதலமைச்சர் மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். பாராமெடிக்கல் படிப்புகளுக்கு நீட் தேர்வை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறினார். +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே சேர்க்கை நடத்தப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். பாராமெடிக்கல் என்று சொல்லுகிற மருத்துவம் சார்ந்த மருத்துவ படிப்பு MBBS அல்ல, அவைகளுக்கும் நீட் தேர்வு என்று ஒன்றிய அரசு அறிவித்திருப்பது எந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதை போல. மருத்துவக் கல்லூரி படிப்புக்கு நீட் வேண்டாம் என சொல்லப்படுது, மருத்துவம் சார்ந்த படிப்புக்கு பாராமெடிக்கல் படிப்புக்கு நீட் தேர்வு உண்டு என சொல்லியிருப்பது ஏழை எளிய கிராமப்புற நடுத்தர தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவருடைய கல்வி நலனை, மருத்துவம் சார்ந்த படிப்பை தடை செய்வதற்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற பெருமுயற்சி அது ஏற்றுக்கொள்ளாது தமிழ்நாடு, அது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கிராமப்புற மாணவர்கள் என்பதை சொல்லி, எனவே பாராமெடிக்கலுக்கு நீட் தேர்வு என்பதை தமிழகம் நிச்சயமாக கண்டிக்கும். அது ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை வரும். எனவே +2 மார்க் என்னவோ அதன் அடிப்படையில் பாராமெடிக்கல் மாணவர் சேர்க்கை நடந்தால் அனைத்து மாணவர்களும் எல்லோருக்கும் எல்லாம் அனைவருக்கும் அனைத்தும் என்று சொல்லுகிற முதலமைச்சருடைய எண்ணம் நிறைவேறும். அதை தமிழகத்தை அமுல்படுத்துவதற்கு துணை இருப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.